ஊரோரமாக ஒரு அழகான குடிசை வீடு. அதை சுற்றி ஒன்று ரெண்டு வீடுகள் இருக்கத்தான் செய்யுது. முன்ன காலத்து வீடு மாதிரி அழகான திண்ணை வச்சு திண்ணையிலிருந்து 2 கம்பு நாட்டி ஓலை பந்தல் போட்டு அதுக்கு பின்னால் ஓடி போட்ட கூரை இருந்தாலும் அந்த வீடு பார்க்கக்குள்ள பாரம்பரியத்தை ஞாபகப்படுத்தும். அந்த வீட்டில் முக்கியமான ஒருத்தர் இருக்கார். அவர் எழும்பிட்டாரு, அவர் கண்ணை திறந்துட்டாரு, அன்னைக்கு நாள் தொடங்கிருச்சின்னா அர்த்தம் அந்த வீட்டில் இருந்து ரேடியோ சத்தம் ஊர் முழுக்க கேட்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் அன்றைக்கும் கந்தசாமி, அவர் தான் பாமினியோட அப்பா. எலும்பினதும் எலும்பாததுமா தோளில் துண்டையும் போட்டுக்கிட்டு திண்ணை உரமாக உட்காந்துக்கிட்டு அந்த ரேடியோவில் இருக்கிற அந்த சேனல் பிடிப்போம் இல்லையா, அதை திருப்புன்னு திருப்புறாரு. அப்படி என்னதான் சேனல் பிடிக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணுறான்னு தெரியல, ஏதோ ஒரு சேனலை தேடுறாரு போல. மும்முரமாக ரேடியோவே உத்து பார்த்துக்கிட்டு பார்த்தாதான் சேனல் பிடிப்படும் மாதிரி திருப்புறாரு. திடீர்னு நிப்பாட்டுறாரு. ஒரு பாட்டு அவர்கிட்ட காதில் விழுது. இந்த பாட்டு கேட்டோன்னே அவரோட மனசில் என்ன தோணுச்சோ இல்லையோ, தெருவோரமாக இருக்கிற மற்ற வீடு எல்லாத்தையும் சுற்றி வர பார்த்துட்டு ஒரு பெருமூச்சு இழுத்து விட்டார். உள் பக்கமாக கதவு திறந்திருக்கிற பார்த்து எட்டி பார்த்தாரு. வீட்டில் இன்னும் அவரோட மனைவி சாரதா தேத்தனி எடுத்துகிட்டு வர மாதிரி காணவே இல்லை. கூப்பிட்டு கேட்டாலும் என்ன அவசரம் அப்படின்னு வைய தொடங்கிடுவாங்க. அதனால் எட்டி மட்டும் பார்த்துட்டு நிப்பாட்டிட்டாரு. மணி 7 ஆயிடுச்சின்னு ரேடியோவில் சொல்லிட்டாங்க. பாமினி இன்னும் வெளிக்கிடலையே, பாமினி இன்னைக்கு வேலைக்கு போகிற நாள் தானே, இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு தன்னை கலண்டரை பார்க்குறாரு. ஆமாம், புதன்கிழமையாச்சே, இன்னைக்கு அவள் வேலைக்கு போகிற நாள் தானே, உடம்புக்கு எதுவும் முடியலையோ அப்படின்னு நினச்சிட்டு பாமினி அப்படின்னு 2 முறை கூப்பிட்டாரு. ஏதோ வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி பாமினியும் வர்றாரு. பாமினியை ஒரு தடவை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. அழகான புள்ள தான், கொஞ்சம் கருத்து புள்ள, ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், கலையாக இருப்பாள். முடி என்னமோ அவள் வந்து நின்ற தோரணையில் அவளோட முதுகு கீழே ஆடிட்டு நின்றுச்சு. அழகான சின்ன பூ போட்டு சாரி கட்டியிருந்தா. கையில் வாட்ச் கட்டினபடிக்கே என்னப்பான்னு கேட்டா. வேலைக்கு போகலையா நீ அப்படின்னு. போத்தான் போகிறேன், நான் போகலைன்னா வண்டி ஓடுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டான். அவள் பேச்சில் இருந்த ஒரு கோபமும் சலிப்பும் நியாயமானது தானே. 72 வயசு ஆயிடுச்சு கந்தசாமிக்கு. இதுக்கப்புறம் அவர் போயிட்டு உழைச்சா குடும்பத்தை காப்பாற்ற முடியும்? நடக்கிற விஷயமா அது? காப்பாற்றலைன்னா கூட பரவாயில்ல, அவருக்கு முடிஞ்ச காலத்தில் சம்பாதிச்சது சேமித்து சரி வச்சிருக்கலாம். பாமினிக்கு பிறகு 2 தம்பி, ஒரு தங்கச்சி, அவ்வளோ பேரும் படிக்கிறாங்க. பாமினியும் படிக்கிற வயசு தான். பாமினி தொழில் செய்கிறதுனால ஒன்றும் பாமினி பெரிய வயசான ஆள் நினச்சிடாதீங்க. அவளுக்கு என்ன, இந்த ஆகஸ்ட் வந்துச்சுன்னா 23 முடிஞ்சு 24 ஆகுது. ஏதோ ஒரு மனசில் கணக்கு ஒன்று போட்ட மாதிரியே திரும்பி பார்க்குறாரு. தேத்தனியோட வர்ற வைஃப் சாரதா, இந்தாங்க குடிங்க அப்படின்னு சொல்லி தேத்தனியை கையில் கொடுத்துட்டு மற்ற கையில் சீனி கொஞ்சத்தையும் கையில் கொடுக்குறாங்க. தொட்டுக்கிட்டு குடிங்க அப்படின்னு. அது கந்தசாமியோட வழக்கம். எவ்வளோதான் சர்க்கரை சீனி கருப்பட்டின்னு இருந்தாலும் கையில் ஒரு சொட்டு சீனியை எடுத்துக்கிட்டு தேத்தனியை குடிக்கிறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். அது அவரோட டீக்கடை பழக்கம்னு கூட சொல்லலாம். தேத்தனியை குடிச்சாப்புல அடுத்தது என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க? பாமினியை கூட்டிக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடப்பார். அதுக்கிடையில் 2-3 பீடியை வேணால் பற்ற வச்சுருவார். ஏன்ப்பா இதெல்லாம் செய்கிறீங்க, இதுக்கெல்லாம் உனக்கு எங்கேருந்து காசு வருது அப்படின்னு பாமினியும் சலிக்காத நாளே இல்லை. என்னமோ இவராக கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போகிற மாதிரி பாமினியை பஸ் ஹால்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு பஸ் ஏற்றி விட்டு பார்த்துட்டு நிற்பார். உட்காந்துட்டியா, சீட் கிடச்சிருச்சா, கூட்டமாக இருக்கா, பஸ்ஸுக்கு போயிடுவீங்க, டைமுக்கு போயிடுவியா வேலைக்கு அப்படின்னு கேட்டுருவார். கண்டக்டர்கிட்டையும் பிள்ளைய பார்த்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு எந்த நாளும் சொல்லுவார். என்னமோ கண்டக்டர் தான் பாமினியை பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போகிற மாதிரி. பாமினியும் சலிச்சுக்குவா.